வணக்கம் நண்பர்களே. குரூப் ஒன் தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து முடிந்திருக்கிறது. இதுக்கான ஆன்சர் கீ அதாவது பார்த்தீங்கன்னா கணிதம் ஆப்டிடியூட் மட்டும் நான் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக தேர்வு நல்லா எழுதிருப்பேன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வாங்க நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கொஷின் வித் ஒரு கணித ஆசிரியராக முழுமையான விளக்கம் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து ஆன்சரில் வந்து அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். முடிந்த அளவுக்கு கணித ஆசிரியர்கள் முடிந்த அளவுக்கு நான் வந்து அக்யூரேட்டாக சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் வென் எ டை இஸ் த்ரோன் கேட்குறாங்க. அதாவது ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 1 2 3 4 5 6 ரைட்டா. ஸோ பகடையில் வந்து இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸாக இருக்குது. அவங்க இரட்டைப்படை எண்ணுக்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ எத்தனை இரட்டைப்படை எண் இருக்குது? 2, இது ஒரு 4, இது ஒரு 6, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் இருக்குது. ஆனால் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து மொத்தம் 6 இருக்குது. அப்போ இரட்டைப்படை எண் வந்து 3 இருக்குது, டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6 இருக்குது. அப்போ இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஒரு 3 இது 2 6, அப்போ 1/2. அப்போ வந்து ப்ராபபிலிட்டி வந்து 1/2 ரைட்டா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அருண் மற்றும் சுரேஷ் தற்போது வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் என 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப இதெல்லாம் கேட்கல. 24 வருடங்கள் அதாவது அருணோட ஏஜ் வந்து 24, சுரேஷோட வயது பார்த்தீங்கன்னா 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களோட வயதுகளின் விகிதம் கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட வயசை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டா. ஸோ அருண் வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னா இந்த 24ல் 8 கழிச்சிருங்க. அப்படி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா. இது வந்து அருணுக்கு. ஸோ சுரேஷ் பார்த்தீங்கன்னா 36 ஏஜ் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 28 அப்படின்னு சொல்லி ஏஜ் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ 36னா 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 28 ஏஜாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 28ன்றது சுரேஷ் ரைட்டா. ஸோ இப்போ அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க 16, ஃபோர்த் டேபிளில் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். நாங்க 16, இது வந்து 7 28 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 4:7 மாதிரி கிடைக்குது. ஆனால் ஆன்சர் 4:7 கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அருண் எடுத்திருக்கோம். இந்த ஏன்றது இந்த 4ன்றது யாருது? அருண் ரைட்டா. ஸோ இந்த 7ன்றது சுரேஷ். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, சுரேஷ் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அடுத்தது அருண் கொடுத்துருக்காங்க. அப்போ சுரேஷ் தான் நீங்கள் ரேஷியோவில் எழுதும்போது ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ அதுக்கப்புறம் தான் அருண் போகணும். அப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து அருணுக்கும் சுரேஷுக்கும் ரேஷியோ வந்து 4:7. அப்போ சுரேஷுக்கும் அருணுக்குன்னா அப்படியே ரிவர்ஸில் போடணும். அப்போ வந்து 7:4 அப்படின்னு தான் வரும் ரைட்டா. ஸோ 7:4 என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ 7:4 எங்கே இருக்குது? சி ஆப்ஷனில் இருக்குது ரைட்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் இருக்கக்கூடிய கொஷின் இது. ஆக்சுவலாக அவங்க டின்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. உங்களுக்கு ஒரு வேளை டி வருதா அப்படின்றது எப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கூட வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு கணித ஆசிரியராக 7:4 என்பதே வருது ரைட்டா. ஓகே, இதுக்கு சி ஆப்ஷன் தான் பார்த்துக்கோங்க. ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க். அதை தமிழில் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியாக அந்த வேலையை 48 நாட்கள் முடிப்பர் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளுக்கு முடிப்புன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான, நிறைய பேர் ட்ரிக்ஸை வச்சு இதெல்லாம் ஒரே செகண்டில் போட்டுருவீங்க. ஒன்றும் இல்லை, இந்த 48ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/48 மேத்தமெட்டிக்கில் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது இது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏபி மற்றும் பிஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாளுக்கு முடிப்பர். அப்போ 1/A ப்ளஸ் 1/B இஸ் ஈக்குவல் டு 1/16 ரைட்டா. ஸோ ஏ தனியே வந்து 48 நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 1/Aன்றது 1/48 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 1/48 இந்த பக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் -1/48 அப்படின்னு போடுவாங்க ரைட்டா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் வேலை இருக்கு இல்லையா, ஸோ 1/16 இதுலேருந்து இந்த 1/48 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆன்சர் கிடச்சிடும் ரைட்டா. ஸோ இப்போ 1/16 மைனஸ் 1/48 வருது. இப்போ என்னென்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16 எதிரான வந்து மல்டிபிள் பண்ணால் 48 வருது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
மூ 16 48ன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், டினாமினேட்டரும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே வந்து மேலே வந்து 3 - 1 ரைட்டா? 3 - 1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 3 - 1 கீழே வந்து நம்ம எல்சிஎம் வந்து 48 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/48 அப்படின்னு சொல்லி வருது. இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. ஒரு 2 தான். இதில் 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 2s இருக்கும். இதில் வந்து 4 2s இருக்கும். அப்போ 24ன்னு வருது. 1/24னா இந்த கீழே இருக்கிறது தான் வேல்யூ ரைட்டா? அப்போ 24 டேஸ் என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ 24 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது பார்க்கலாம். ராகுல் தனது தோட்டத்தில் ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது தனது உயரத்தையும் தனது நிழல் நீளத்தையும் அளந்து 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதுன்னு அறிந்தார். பின்பு மரத்தின் நிழல் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அவனும் வந்து அவனுக்கான நில் என்ன இருக்கு அப்படின்னா 4:1 காட்டுதான். அதாவது பார்த்தீங்கன்னா அப்போது தனது உயரத்தையும், அதாவது அவன் 4 அடி இருக்கிறான்னா நிழல் வந்து 1 அடிக்கு காட்டுது. அப்போ மரத்துக்கும் அதே கான்செப்ட் தான் ரைட்டா? ஸோ ஒரு அடிக்கு 4 அடி வந்து அவன் இருப்பான். அவன் 4 அடி இருப்பான்னா நிழல் வந்து 1 அடி இருக்கும். அப்போ மரம் வந்து பின்பு மரத்தின் நிழலின் நீளம், அதாவது நிழல் வந்து 15 அடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 மடங்கு வந்து அதிகமாக்கும் ஒரிஜினல் இல்லையா? அவன் வந்து 4 அடி இருக்கான்னா 1 அடி தான் நிழல் காட்டுது. அப்போ நிழல் வந்து 15 அடி இருக்குன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும் ரைட்டா? அப்போ 15 × 4 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 4×5 40, 4×5 20, அப்போ 60ன்னு வருதா? ஸோ அப்போ வந்து 60 அடி என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையை ஆக்குகிறார் எனில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்த லாபமா நட்டமான்னு கேட்குறாங்க ரைட்டா? இப்போ என்னன்னா நம்ம ஒரு பொருள் வந்து 100 வச்சுக்கலாம் ரைட்டா? ஒரு பொருள் 100, 15% அதிகமாக்குறாரு ரைட்டா? அதாவது வந்து குறித்த விலை. ஸோ 15% 100க்கு 15 ரூபா. அப்போ 115 ரூபா வந்து அவர் வந்து குறித்து வச்சிருக்கிறார் ரைட்டா? இந்த குறித்த விலையிலிருந்து 15% வந்து ரிடியூஸ் பண்ணுறாரு, அதாவது தள்ளுபடி பண்ணுறாரு ரைட்டா? அப்போ 115ல் 15% எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க பாருங்களேன். இப்போ 115 இதை என்ன பண்ணுவீங்க? 100ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு 15 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 17.25ன்னு வருது. 17.25 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து இவ்வளோ வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அப்போ 17.25னா இதை வந்து நீங்கள் இதுதான் வந்து ஒரிஜினல் ரேட் ரைட்டா? ஸோ அதோட உண்மையான விலை 100, அவர் வந்து 115ன்னு சேர்த்து வச்சிருக்காரு, அதிகப்படுத்தியிருக்காரு. ஆனால் வந்து தள்ளுபடி வந்து 17.25 வந்து தள்ளுபடி பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து அவரை குறித்த விலையை விட தள்ளுபடி அதிகமாக பண்ணுறதுனால இப்போ அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரைட்டா? ஸோ இப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படின்னா 82 ரூபா 75 பைசாவுக்கு விற்றுருப்பார் ரைட்டா? ஸோ அப்போ 100 ரூபாயை விட கம்மியாக வர்றதுனால கண்டிப்பாக அவர் வந்து நட்டம் தான் ஆகிருப்பார். ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நட்டம் என்பதே இதுக்கு சரியான ஆன்சர் ரைட்டா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். 137 சிம்பிளிஃபைன்னு கொடுத்தாங்க. பாட்மாஸ் ரூல்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பாட்மாஸ் ரூல்ஸ் எல்லாம்னு பார்த்துங்க. இது பார்த்துங்க, இன்னொரு டைம் சொல்லிடுறேன். BODMAS ரைட்டா? பாட்மாஸ் ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்போ BO விட்ருங்க. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ ரைட்டா? ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம், இந்த மிடில் 2 டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து டிவிஷன்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க ரைட்டா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5/3 டிவைடட் பை 30 டிவைடட் பை 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன்? டிவைட்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்கிறதுனால இன்ட்டுன்னு போட்டு 5/3 இன்ட்டு 12/30 அப்படின்னு போட்டுருங்க ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். 4 5 5 6 5 30 ரைட்டா? 1 3 4 12 4/6ன்னு வருது. ஸோ 4/6னா 2 4 3 2 6, அப்போ 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. எதுக்கு? இந்த மிடில் இருக்கிற 2 டேர்முக்கு மட்டும் 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது ரைட்டா? ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 4/3 ப்ளஸ் 3/2 ரைட்டா? ஸோ இந்த டேர்முக்கு என்ன கிடைச்சதுன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 2/3 அப்படின்னு கிடைச்சது நமக்கு. மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பாட்மாஸ் ரூல்ஸ் படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ரைட்டா? ஸோ மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 டேர்மும் வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை அப்படியே பண்ணலாம். மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். 3 9 27, 1 9 9 3 9 27 அப்படின்னு சொல்லி வரும்.
4 16 3 12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா இந்த டேர்முக்கு 9/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 9/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ டோட்டலாக என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பார்க்கலாம். 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 2/3. இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு இல்லையா, மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ 9/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ரைட்டா. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் டேர்முக்கு மட்டும் இந்த 3/4 3/2 சாரி 4/3 3/2 இந்த 9/4 இதுக்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 3 12 எல்சிஎம் வச்சுட்டு நீங்கள் இதை மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 61/12 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இந்த ப்ளஸ் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா பாட்மாஸ் ரூல்படி அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், கடைசியாக தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 61 டிவைட் பை 12 வரும். ஸோ நம்ம அந்த மைனஸ் டேர்ம் வந்து 2/3 அப்படியே இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க 12 நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ அப்போ வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து 4ஆல் பண்ணிங்கன்னா நாமும் 12 அப்போ வந்து கண்டிப்பாக நியூமினேட்டரும் நீங்கள் என்ன பண்ணணும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 2 8ன்னு வரும். இப்போ என்ன வரும் அப்படின்னா 61 மைனஸ் 4 2 8 அப்போ 8 மைனஸ் 8 கீழே வந்து 12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 61ல் 8 போனோம். 61ல் 8 போச்சுன்னா 53 அப்படின்னு வரும். ஸோ 53/12 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை ஆன்சர் 53/12 ரைட்டு. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு 53/12ன்னு வருது. ஸோ பொறுமையாக நீங்கள் பாட்மாஸ் ரூல்ஸ் படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது டார்வின் கூற்று, இது மேக்ஸ் கிடையாது, அதை ஜம்ப் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சிஸ்டத்தில் மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3லேருந்து எப்பவுமே வந்து ஒரு கேள்வி வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா. அது குரூப் 1 குரூப் 2 காவலர் எக்ஸாம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் அதில் ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்குறாங்க. ரைட்டா. இப்போ 1³ + 2³ ப்ளஸ் போட்டு டேரக்ட் k³ அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 1³ 2³ ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? n × n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும். ரைட்டா. ஸோ இங்கே கே கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கேன்னு போட்டுக்கலாம். இதுக்கான வேல்யூ வந்து அவங்க 44,100ன்றதும் கொடுத்துட்டாங்க. ரைட்டா. ஸோ அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த என்னன்றது போல கேன்னு இருக்குது. ஸோ கேவோட வேல்யூ வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா. இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க நான் போட்டுக்கிறேன். k × k + 1 டிவைடட் பை இங்கே கேட்கறதுனால ரைட்டா nth டேர்முக்கு பதிலாக கேட்கறதுனால அப்படி போட்டிருக்கேன். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ரைட்டா. இந்த 44,100 அப்படின்னு வரும். ரைட்டா. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா இது ரூட் அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 44,100க்கு வந்து நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா அது வந்து 210ன்னு வரும். 21ஓட ஸ்கொயர் தான் 441. அப்போ 210 அப்படின்னு சொல்லி வருது. ரைட்டா. ரைட். இந்த 2 இந்த டிவைட் பை 2 இருக்குல்ல, இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் 2 அப்படின்னு சொல்லி வரும். இன்னொரு டைம் இதை அடிச்சுட்டு எழுதுறேன் பாருங்க. அதாவது k × k + 1 = அந்த 210 இருந்தது இல்லையா, அது × 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 420 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கே வேல்யூவை போட்டு கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள் 20, இது ஒரு k + 1 கேன்றது 20 எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து k + 1 அதாவது 21 20 × 21 போட்டால் உங்களுக்கு 420 அப்படின்னு சொல்லி வரும். மற்றதுக்கு வராது. ரைட்டா. ஸோ 21 அப்படின்னு சொல்லி இவங்க ஆன்சர் டிக் பண்ணியிருக்காங்க. நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாமே. ரைட்டா. சரி. இப்போ 1³ + 2³ அப்படின்றத நம்ம போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா k × k + 1ன்னு வந்தது. அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணால் k² + k அப்படின்னு வரும். k² + k அப்படின்னு சொல்லி வரும். = 420ன்னு வரும். ரைட்டா. ஸோ இந்த 420 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ k² + k - 420 அப்படின்னு வருது. இப்போ இந்த 420 எப்படி பிரிக்கலாம்? 20 × 21ன்னு பிரிக்கலாம். 20 × 21 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 20 × 21 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இது மைனஸில் வரணும். பெருக்குனா மைனஸில் வரணும், ஆனால் கூட்டினா ப்ளஸில் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு தான் நீங்கள் மைனஸ் போட்டாகணும். 20க்கு தான் மைனஸ் போடணும். ஏன்னா கூட்டினா ப்ளஸ் வரணும் இல்லையா? ஸோ அப்போ அதனால் போடுறோம். இப்போ ஃபேக்டரேஷனை நீங்கள் எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா k - 20 × k + 21 = 0ன்னு வரும். அப்போ k = 20ன்னு வருது, k = -21 அப்படின்னு வருது. ரைட்டா.
ஸோ நெகட்டிவ்ல வந்து ஆன்சர் வராது. ஸோ பாசிட்டிவ்ல வருது. அப்போ k ஈக்குவல் டு 20 என்பது ஆன்சர். ஸோ 20 k + 1னா 21. அப்போ 20 × 21 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 20 என்பது இதுக்கு சரியான ஆன்சர். பட் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருக்கவங்க 21 கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 20 தான் கிடைக்குது. உங்களுக்கு 20 அல்லது 21 அப்படின்றத நீங்கள் வந்து போட்டு வந்து சொல்லுங்கள். கேவோட வேல்யூ வந்து 20 அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் 20 தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இஃப் a ஈக்குவல் டு 2/65 அண்ட் b ஈக்குவல் டு 2/64 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து காவலர் தேர்வு மாதிரி தேர்வில் வந்து இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டிருந்தோம். ரைட்டா? ஸோ மாதிரி தேர்வில் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா இது வந்து சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இது 2/0 ஆக்சுவலாக 1 தான். அது 2 கிடையாது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். 2/0 2/1 2/2 ரைட்டா? 3 டேர்ம் எடுத்துக்கிறேன். இந்த 3 டேர்ம் வந்து நான் வந்து இது வந்து இன்டெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் n = 1 2 3 அதாவது 3 இதுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம்னா அடுத்தது nth டேர்முக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்டெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். மேத்தமெட்டிக்கலாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ 2/0 2/1 2/2க்கு மட்டும் நான் எடுத்து நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2/0னா 1 ப்ளஸ் 2/1னா 2 தான் 2/4 2/2னா 4. அப்போ என்ன கிடைக்குதுன்னா மொத்தம் 7ன்னு கிடைக்குது. ரைட்டா? ஸோ இங்கே பவரில் வந்து 2/2ன்னு போட்டால் எனக்கு 7 வருது. ஆனால் இதை விட ஒரு பவர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 65. ஆனால் இங்கே போட்டிருக்கிறது 64 போட்டிருக்காங்க. 1 எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோமே ஏன்றது இப்போ வந்து 2/3ன்னு வச்சுக்கோங்க. 2/3ன்றது 8. அப்போ என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி 2/0 2/1 2/2 உங்கள் ஒரு பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது 7ன்னு வருது. ரைட்டா? 2/3 அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்கொயர் அடுத்த பவர் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வருது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 வருது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த 2/3 அதாவது 2/65 ஒரு டேர்ம் அதிகமாக இருக்கு இல்லையா? இது எப்படி இருக்குன்னா a இஸ் லார்ஜ் தென் b. பியை விட அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 1 தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ரைட்டா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தான் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக. a ஆனது பியை விட 1 அதிகம். ரைட்டா? ஸோ அப்படி தான் இருக்கும். சிம்பிளாக இன்டெக்ஷன் மெத்தடை வச்சு நீங்கள் லாஜிக்காக சொல்லிடலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்டிருக்காங்க. இது என்ன லாஜிக்கில் இருக்குது நீங்களே பாருங்கள். 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 12ன்னு வரும். ரைட்டா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இது வந்து 1 × 3ன்னு போடலாம். ரைட்டா? 1 × 3. ரைட்டா? ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 12ன்னு போடலாம். ரைட். இப்போ ரைட்டா? ஸோ அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 27 அப்படின்னா 9 27ன்னு போடலாமா? 9 9 27 9 27ன்னு போடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் வருது. அதாவது என்னென்னா இது 1னா 1 ஸ்கொயர்னு பண்ணிக்கலாம். ரைட்டா? 1 ஸ்கொயர் × 3. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் × 3. இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். 9னா என்னது 3 ஸ்கொயர் தானே. 4னா 2 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் × 3. ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது வரும் போல். இப்போ நீங்கள் அடுத்து இதை பாருங்கள். 48 பாருங்கள். 4 ஸ்கொயர் × 3ன்னு போட்டு பார்க்கலாம். 4 16 16 இன்ட்டு போனால் 3 18 மீதி 1 4 40 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் × 3, இது 2 ஸ்கொயர் × 3, இது 3 ஸ்கொயர் × 3, இது 4 ஸ்கொயர் × 3, இது 5 ஸ்கொயர் × 3. அப்போ இது 6 ஸ்கொயர் × 3. அடுத்தது கண்டிப்பாக 7 ஸ்கொயர் × 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ரைட்டா? ஸோ அது லாஜிக் அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கலாம். அப்போ 7 ஸ்கொயர் × 3னா 7 × 7 49. ரைட்டா? ஸோ 49 × 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 27 7 மீதி 2 3 12 12 14. ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா 147 கரெக்டாக தான். 147 இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இது சும்மா லாஜிக் தான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சைக்காலஜி கொஷின் மாதிரி. ரைட்டா? இந்த கிவன் நம்பர் ஃபேட் அந்த நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 1 இது வந்து 1 2 3 1 2 இது 1 2 3 அடுத்தது 1 2 3 4 அடுத்தது கண்டிப்பாக 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வரும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு வரும். இப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வித்தியாசமாக சொல்லணும்னா இப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து 3 2 3 இங்கே வந்து 4 4 அதாவது 3 4 அடுத்தது வந்து 4 5. அப்போ கண்டிப்பாக 5 6 இருக்கணும். அதாவது 5 டைம் வந்து 6 போட்டிருக்கணும். 1 2 3 4 5 கரெக்டாக இருக்கா? ஸோ 5 டைம் 6 போட்டிருக்காங்களா? இப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நியூமீட்டரை வச்சுன்னு செக் பண்ணலாம், டினாமினேட்டரை வச்சுன்னு செக் பண்ணலாம். ரைட்டா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது இஃப் அம்பல் இஸ் கிவன் பை த EHLUMBM அப்படின்னு போட்டிருக்காங்க. வாட் இஸ் த எஜுகேஷன் எப்படி மாற்ற போகிறேன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் லிங்க் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஹெச்ன்றது
இல்லை. ரைட். லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள், இ இருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ன்றதை செகண்டாக போட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ அதாவது என்னென்னா இந்த லாஸ்ட் ஃபஸ்ட்டாகவும் இந்த ஃபஸ்ட்டு வந்து செகண்டாகவும் போட்டிருக்காங்க. இடையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, எல்ல ஃபஸ்ட்டு போடுறாங்க, அடுத்தது 2வது லெட்டர் வருது இல்லையா, யூ, அது அடுத்தது போடுறாங்க. அப்போ இதே லாஜிக்கில் நம்ம இது பண்ணலாம், எஜுகேஷனும் நம்ம பண்ணலாம். எஜுகேஷனோட லாஸ்ட் லெட்டர் வந்து என், அப்போ செகண்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக இ போட்டிருப்பாங்க. ரைட்டா. ஸோ அதேமாதிரி இதில் லாஸ்ட் லெட்டர் வந்து ஓ, பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஓ இருக்குது. அப்போ இதில் செகண்ட் லெட்டர் வந்து டி, அப்போ என்இஓடின்னு வருது பாருங்க, என்இஓடி. ரைட்டா, வேறு எங்கேயும் வரல. அப்போ கண்டிப்பாக டி ஆப்ஷன் தான் கரெக்டாக. ஸோ இந்த லாஜிக்கில் தான் இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது பாருங்கள், ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைவல் வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ ஒன்றில் அரைக்கோளம் வடிவம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து கன அளவு அப்படின்றத நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 2/3 5r³ அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான், உங்களுக்கும் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. 2/3 5r³. ரைட்டா. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மீட்டரை சென்டிமீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டா. சென்டிமீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த லிட்டரை வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்எல்லுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ரைட்டா. ஸோ வந்து ஒரே இதாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இது பாயிண்டில் இருக்கிறதுனால அப்படி மாற்ற போகிறேன். ரைட்டா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 7 லிட்டர் வீதம், 7 லிட்டர் அப்படின்னா இது எம்எல்லுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 7000 ml அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா. 7000 ml அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா. இந்த 7000 ml வந்து போகுது ஒரு செகண்டுக்கு. அவங்க ஒரு வினாடிக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் செகண்டுக்கு மாற்றுறேன் அப்படின்னா இந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டு இதுவும் செகண்டில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம செகண்ட்லேயே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ அதுக்காக தான் நான் அப்படி மாற்றினேன். இப்போ இந்த மீட்டரை வந்து நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றிங்கன்னா வந்து 175 வரும். அங்கே ஆக்சுவலாக 1.75 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 175 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். ரைட்டா. ஸோ ஏன்னா 10 அதாவது ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். ரைட்டா. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 175 அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த புள்ளி வந்து கேன்சல் ஆகிடும். ரைட்டா. ஸோ அப்போ வந்து 175 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு செகண்டுக்கு இது போகுது அப்படின்னா நம்ம ஒரு செகண்டுக்கு அந்த கன அளவை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அந்த எத்தனை வினாடின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 7000 எக்ஸ் எத்தனை வினாடிகளில் அது வந்து வெளியேறுது, அந்த வினாடி தான் நம்ம தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ரைட்டா. ஸோ இதனோட மொத்த அந்த கொள்ளளவு, அதாவது கன அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். 2/3 பை அப்படின்னா 22/7. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டோம் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா 175 அதுக்கு மேலே வந்து 3 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா. 175 ஹோல் பவர் 3னால அது 175 × 175 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டா. சரி, இது எல்லாமே நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்போ எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இந்த 7000 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். ரைட்டா. ஸோ இந்த 7000 மல்டிபிள் இருக்கிறதுனால இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் வந்து உங்களுக்கு 7000 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா. அப்போ கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 × 7. ரைட்டா. 3 × 7 × 7000 அது மேலே வந்து 222 175 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா x = 1604.16 அப்படின்னு வருது. ரைட்டா. 1604.16 அப்படின்னு செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ரைட்டா. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இதுதான் வருது. கொஞ்சம் இது வந்து டிஃபிகல்ட்டான கொஷின் தான் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் பாயிண்ட்லாம் வருதுனால இது வந்து அக்யூரேட் ஆன்சரும் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இப்போ போட்டு பாருங்கள். 1604.16 அப்படின்னு வருது. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ இதை வந்து செகண்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து நிமிடத்தில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே வந்து நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரைட்டா. அந்த 1604.16 60ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 26.736 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ரைட்டா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 26.7 7னா 5க்கு மேலே போயிடுச்சு, நல்லா வச்சுக்கோங்க. அப்போ ரவுண்ட் அப் பண்ணணும். அப்போ 27 நிமிடங்கள் அப்படின்றது தான் சரி. ரைட்டா. ஸோ நிமிஷத்துக்கு மாற்றும் போது 60ஆல் டிவைட் பண்ணுறேன். இது 26.7 வரதுனால இது வந்து ஆவரேஜாக வந்து 27 நிமிடங்கள் அப்படின்றது தான் இதுக்கு சரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைண்ட் த LCM ஆஃப் x⁴ - 1 x² - 2x + 1 அப்படின்றத
கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்குல்ல, இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன வருது, எக்ஸ் பவர் 4 தான் நான் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். 1 வந்து நீங்கள் எப்படினாலும் பவரில் எழுதிக்கலாம், எப்படி பண்ணாலும் அது 1 தான். இப்போ என்ன ஆகுதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு அது வந்துருச்சு. ரைட்டா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ரைட்டா? அப்போ ஏ ப்ளஸ் பின்னா என்ன வரும் அப்படின்னா இதை அடிச்சிடலாம். இப்போ ஏ ப்ளஸ் பின்னா என்ன கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ரைட்டா? ஸோ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம் இந்த டேர்முக்கு. ரைட்டா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 வந்து நீங்கள் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா பெருக்குனா 1 வரணும், கூட்டினா 2 வரணும். அப்போ 1 × 1 தான். ரைட்டா? 1 × 1 பெருக்குனா 1 வரணும், கூட்டினா -2 வரணும்னா ரெண்டுத்துக்குமே -1 அப்படின்றத நீங்கள் போட்டிருப்பீங்க. ரைட்டா? ஸோ அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து அடுத்த டேர்மில் x - 1 அப்படின்னு வரும். எதுக்கு, இந்த செகண்ட் டேர்முக்கு. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வருது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நம்ம எப்படியும் வந்து பிரித்து எழுத முடியாது. ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து பிரித்து எழுதலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னா அது வந்து நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஒன்று வந்து ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரைட்டா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வருது, மறுபடியும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கும் மாற்றலாம். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த பக்கத்தில் செகண்ட் டேர்முக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 1 அப்படி இருக்குது. இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணணும், காமனாக இருக்கிறது எழுதணும், காமனாக இல்லாமல் இருக்கிறது எழுதணும். அது மேக்ஸிமம் ஃபேக்டரேஷன் எது வருதோ அதை எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 வருது. ஆனால் அதிகபட்சமாக எக்ஸ் மைனஸ் 1 2 டைம் இருக்கு இல்லையா, அப்போ 2 டைமே எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஏன் சார்னா இந்த டேர்மில் 2 டைம் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதிகபட்சமாக பவர் தான் நம்ம எடுத்துக்கணுன்றதுனால டி ஆப்ஷன் கரெக்டாக தான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது டி ஆப்ஷன் சரியான ஆன்சர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசல் கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பி r/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். இதை நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆண்டுகளுக்கு இது, ஆனால் 3 ஆண்டுகளுக்கு அது மாறுபடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்து அந்த சமுதாயம் இது மோஸ்ட் ஆஃப் வந்து 2 ஆண்டுகளுக்கு தான் கேட்குறாங்க. இது குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 2 ஆண்டுகளுக்கு தான் கேட்பாங்க. ஏன்னா அதுதான் 1 மார்க் கொஸ்டின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்மை தெரிஞ்சால் போதும். 3 ஆண்டுகளுக்கு தேவையில்லை, ஆனால் 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அது கொடுத்துட்டாங்க 4ன்னு சொல்லி. ரைட்டா? அப்போ நம்ம இதை அப்படியே அந்த ஃபார்முலா போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 4 கொடுத்தனால நான் 4 போட்டேன். ரைட்டா? இப்போ என்னென்னா பி இன்ட்டு பி ஆர்னா இங்கே 2 ஆண்டுகள் போட்டிருக்காங்க. ஸோ 2 / 100 ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? பி இப்போ பின்றது நமக்கு தெரியாது. ரைட்டா? இது அப்படியே சிம்பிளிகேஷன் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 4 வந்துடும். ரைட்டா? இந்த இடத்துல 4 வந்துடும். 100 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10,000 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 2 0 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இப்போ என்னென்னா இந்த ஸ்கொயர் பண்ணியாச்சு, எடுத்துருங்க, ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மல்டிபிளில் 4 இருக்கு இல்லையா, இப்போ பியோட மதிப்பு தான் வேணும். பி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இந்த 4 இந்த பக்கம் வச்சுன்னா டிவைல் வரும். அப்போ இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த 10,000 டிவைலுக்கு இந்த பக்கம் தான் பெருக்கல் வரும். இது மட்டும் தான் கிடைக்கும். இப்போ 10,000. ஸோ 10,000 என்பது இதுக்கு சரியான. ஸோ ஒரே ஸ்டெப்பு தான், இது சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக தான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? சரி, இப்போ அதுவும் அதே ஃபார்முலா தான். ஸோ ஒரே இதில் வந்து நிறைய சம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா போட்டுக்கலாம். நம்ம என்னென்னா மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 2 வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே ஃபார்முலா தான், ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான். ரைட்டா? இப்போ அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். 2 ஆண்டுகள் 18,000. இப்போ வந்து பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 405 405 போட்டாச்சு. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 18,000. ரைட்டா? 18,000. இப்போ வந்து r/100. ரைட்டா?
ஆறுன்றது நமக்கு தெரியாது. அப்போ வந்து அது ஹோல் ஸ்கொயர் வரும்ன்றதுனால நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்றத அப்படியே போட்டுக்கலாம். கீழே வந்து 100 ஸ்கொயர் வந்துச்சு இல்லையா, அது வந்து 10,000. அது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னதுனால உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ 10,000ன்னு வரும். இப்போ என்னென்னா இது அடிச்சிடலாம். 3 0 வந்து கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4050 அப்படின்னு வந்துடும். 4050ன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 18 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க, டிவைடில் வந்துடும். ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? இப்போ இந்த 4050 நீங்கள் 18ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4050 டிவைட் பை 18. ரைட்டா? ஸோ இதை அடிச்சிங்கன்னா 225 அப்படின்னு சொல்லி வருது. 225. ரைட்டா? ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ரைட்டா? இப்போ ஆர் ஸ்கொயர்னால் இந்த பக்கம் ரூட் போனோம் இல்லையா, நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த 225க்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா 225க்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இது 15. அப்போ ஆறுன்றது 15. ஸோ அப்போ வந்து 15% என்பது இதுக்கு சரியான ஆன்சர். 15%. ஸோ பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்தது பாருங்கள். கட்டிட வேலையில் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்துக் கொண்டார். அதன் நீளம் வந்து 2x + 2 என குறிப்பிட்டால் அகலமானது வந்து என்ன அப்படின்னு எக்ஸில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீளம் இன்ட்டு அகலம் மல்டிபிள் பண்ணால் தான் நம்ம வந்து செவ்வகத்தின் பரப்பளவு. ஒன்று கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ பரப்பளவு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஆன்சரை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இது வந்து நீளம், அப்போ அகலம் வந்து இதில் ஏதாவது ஒன்று இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணோம்னா எது வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ இது வருமா அப்படின்னா வராது. ஏன்னா எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, பரப்பு 2x³ன்னு, அப்போ க்யூப் வர்ற மாதிரி வரணும். ரைட்டா? ஸோ ரெண்டாவது வருமா சார் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அங்கே 16 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து 2x + 4. ரைட்டா? இப்போ என்ன வருது அப்படின்னா 2x³ வரும். ஆனால் நீங்கள் நாங்க 16 அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் -16 வருது. செகண்ட் ஆப்ஷன் எடுத்தால் அப்படியே பார்த்தாலே தெரியுது -16 வருது. அப்போ கண்டிப்பாக ஏவும் இல்லை, பியும் இல்லை. அடுத்து சியை செக் பண்ணி பாருங்கள். சியை செக் பண்ணோம்னா என்ன வருதுன்னா நமக்கு அங்கே 2x + 4 வந்ததா, இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் 2x + 4. அப்போ இதை நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். x² - 2x + 4 இருக்குது. இதை ஒவ்வொன்றா நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x³ + 16 அப்படின்னு வரும். இப்போ நான் வந்து மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 2x³ அப்படின்னு சொல்லி வருது. ரைட்டா? ஸோ 2x³. ரெண்டாவது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மைனஸ் இருக்கிறதுனால -4 கொஞ்சம் கிளியராக நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து 2x³. ரைட்டா? ஸோ அடுத்தது -4x² வருது. ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து தான் மல்டிபிள் பண்ணுறேன். -4x² + 8xன்னு வரும் அடுத்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x² வரும். அதாவது செகண்ட் டேர்ம் எடுத்து நான் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ அதனால் 4x² -8x + 16 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா -4x² + 4x² கேன்சல் ஆயிரும், +8xம் -8xம் கேன்சல் ஆயிரும். அப்போ 2x³ + 16 அப்படின்னு சொல்லி வருது. எந்த ஆப்ஷன் எடுத்து பண்ணால் வருது, இந்த சி ஆப்ஷனை எடுத்து பண்ணால் வருது. எது கூட பண்ணணும், இந்த நீளம் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது 2x + 2 2x + 4 அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம அது உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2x + 4 வரும். அது கூட மல்டிபிள் பண்ணால் கரெக்டாக வந்து 2x³ + 16 அப்படின்னு வருது. அப்போ கண்டிப்பாக சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அடுத்தது பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதில் உள்ள செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? சரி, இது நம்ம போடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து அந்த கன அளவுக்கான ஃபார்முலா, அரைக்கோளத்துக்கான கன அளவுக்கு ஃபார்முலா வந்து நம்ம வந்து தெரியும் இல்லையா, 2/3 πr³ அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வந்துட்டு அதை போட்டுக்கலாம். 2/3 πr³. ரைட்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கன அளவு கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க 29,106. இது வந்து ஒரு அரைக்கோளத்தோட கன அளவு. இப்போ புதிய ஒரு அரைக்கோளம்னா இந்த 29,106 இதில் 2/3 பங்கு இருக்கான். அப்போ என்னென்னா இன்ட்டு 2/3 அப்படின்னு போடணும். இன்ட்டு 2/3. ரைட்டா? 3/2 பங்காக ஒரு புதிய அரைக்கோளத்தோட கன அளவு இருக்குது அப்படின்னா இந்த இது வேலையோட 2/3ன்னு போடணும். இப்போ என்னென்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 2/3 வரதுனால இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். 2/3 ஏன்னா இந்த பக்கம் வந்து ரெசிப்ரோக்கல் அப்படியே மாறும்ன்றதுனால அப்படியே கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா πr³ =
இந்த 29,106 அப்படின்னு சொல்லி வருது. 29,106 ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பையோட வேல்யூ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இதை அடிச்சிடறேன். 29,106ன்றது அப்படியே இருக்குது ரைட்டா? சரி, இப்போ என்னன்னா இந்த ஆர் கியூபை வச்சுக்கிட்டு இந்த 29,106 பையோட வேல்யூ என்ன 22/7 இந்த பக்கம் வரதுனால வந்து அது வந்து தலைகளாக வந்துடும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து வகுத்தில் வரதுனால உங்களுக்கு 7/22 அப்படின்னு வரும் ரைட்டா? சரி, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் ரைட்டா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஆர் கியூப் ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,261 அப்படின்னு சொல்லி வருது ரைட்டா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 9,261ன்னு வருது. இப்போ இங்கே வந்து ஆர் கியூப்ன்றதுனால நீங்கள் வந்து கியூப் ரூட் எடுக்கணும் ரைட்டா? ஸோ கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனில் ஏதாவது வந்து ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு 3 டைம் வந்து பெருக்கினா இந்த 9,261 வருமானு பாருங்கள். கண்டிப்பாக 21 தான் வரும். ஏன்னா இங்கே லாஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா? எதாவது சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா? இந்த 1 இருக்கு இல்லையா? அப்போ 1ன்றது வருதுன்னா எந்த வேல்யூ வந்து 1 முடியுதோ ரைட்டா? அதாவது யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா? அது 1 முடிஞ்சால் தான் அது கியூப் பண்ணால் 1 வரும் ரைட்டா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 6வது புக்கில் இருக்குது. இப்போ 21 வந்து நீங்கள் 3 டைம் போட்டிங்கன்னா 3 டைமில் எத்தனை டைம் போட்டாலும் அந்த யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அது வந்து 1ன்னு சொல்லி தான் வரும் ரைட்டா? அப்போ மீதி பார்த்தீங்கன்னா 0.5 வருது, கண்டிப்பாக வராது. 2க்கும் வராது, 23க்கும் வராது. அப்போ 21 வந்து நீங்கள் 3 டைம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து அந்த ஆன்சர் வரும். கண்டிப்பாக யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு தான் முடியும் ரைட்டா? ஸோ அந்த மாதிரி டக்குன்னு வந்து அந்த கியூப் ரூட் எடுக்க வேண்டியதே இல்லை. அப்படி பார்த்த உடனே சொல்லிடலாம். இப்போ 21 தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், 210 ஆண்டுகள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்கள் முடிப்பார். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாளில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா? ஸோ இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து 8th புக்கில் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே இந்த ஒர்க்கு அப்படின்றத மட்டும் கீழே போட்டு மீதிலாம் அப்படியே பண்ணிடுங்க. 210 × 12 ஒரு வேலையை 18 எத்தனை வேலை வந்து W1 அப்படின்னா 1 கீழே வந்து 1ன்னு போடுவோம். ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி அதே வேலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக கீழே இதுக்கும் வந்து 1ன்னு வரும். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் செய்து வேலை செய்து 20 நாட்களில் வந்து செய்கிறாங்க. ஆனால் எத்தனை ஆண்கள் அப்படின்றது தெரியாது ரைட்டா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல 20. இப்போ இது வந்து அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் ரைட்டா? இந்த தெரியாத ஒன்று இல்லையா ஆண்கள், அது எக்ஸோ ஏஓ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஏபி ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுங்க ரைட்டா? இது வந்து மல்டிபிள் இருக்கிறதுனால 14 × 20 அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா? இது வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து ஆட்கள், அதாவது ஆட்கள்ன்றதான் நமக்கு தெரியாது, அது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே 210 × 12 × 18 டிவைடட் பை 14 × 20 அப்படின்றத நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்ன வருது அப்படின்னா பண்ணி பார்க்கலாமா? 0 0 கேன்சல் ரைட்டா? 0 0 கேன்சல். 2 14 3 21 ரைட்டா? 3 21 2 2 4 இது அப்படி பண்ணிடலாம். 4 3 12. அப்போ என்ன வருதுன்னா 3 × 3 வருது, 3 9 9 × 18ன்னு வருது. 9 × 18 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 9 × 18னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் 162 ரைட்டா? அப்போ 162 ஆண்கள் என்பதே இதுக்கு சரியான ஆன்சர் ரைட்டா? ஸோ இது பாருங்கள், 5% கம்ப்ளீட் த 5 ப்ராஜெக்ட் இன் 5 days, தென் 50% கம்ப்ளீட் த 50 ப்ராஜெக்ட் இன் டேஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம காவலர் தேர்வுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் வித் அப்படின்னு போட்டு வாழ்வியல் கணிதம் அப்படின்னு போட்டு லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் 8th முக்கியமான 50 கேள்விகள் எடுத்தோம். ஸோ அதில் இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 8th புக்கில் புக் பேக் வந்து கொஷின் இதை நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இது பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேருக்கு 50ன்ற மாதிரி வரும். ஏன்னா 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் வரும்போது 50 நம்பருக்கு 50 வேலையை 50 நாட்கள் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியே நான் சொன்னேன். அதே கேள்வி அப்போ கேட்டிருக்காங்க. இது 8th புக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் கூட நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வாழ்வியல் கணிதத்துலேருந்து இந்த கணக்கு இருக்குது ரைட்டா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து வாழ்வியல் கணிதம் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நடத்தும் போதே சொன்ன கொஷின். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்ன கொஷின். அதே கொஷினை வந்து குரூப் 1ல்
5 நபருங்க 5 வேலையை செஞ்சாங்கன்னா இதுக்கு ஆன்சர் 5 தான் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா அது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒர்க்கை வந்து கீழே போட்டுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பர்சன் டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பர்சன் டி இப்போ 5 நபர்கள் ரைட்டா? 5 நாட்கள். ஸோ 5 ஒர்க் என்ன 5 ரைட்டா? ஈக்குவல் டு 50 நபர்கள், வேலை வந்து 50 அது கீழே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் வந்து தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ரைட்டா? அந்த வேலை வந்து 50 வேலை, அப்போ வந்து இது கீழே வரும். ஸோ டிவைட் பை 50 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டிவைட் பை 50 அப்படின்னா இந்த 50 கேன்சல், இந்த 5 கேன்சல், அப்போ என்ன இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 5 வருது. ஸோ கண்டிப்பாக 5 நாட்கள் என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ வந்து 5 டேஸ் தான் இதுக்கு கரெக்டாக. இது புக்கு 8th புக்கில் அப்படியே இந்த கேள்வி இருக்குது. இது ஏற்கனவே நம்ம நடத்திருந்தது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா HCF ரைட்டா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ என்ன பண்ணலாம்னா இது காமனாக இருக்க இது வேல்யூஸ் வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா XYயை எடுக்கலாம். இதுலேயும் XY இருக்குது. அப்போ XY எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தான் வெளியே எடுத்துக்க முடியும் செகண்ட் டேர்மில். அப்போ இதுக்கும் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வருது ரைட்டா? இப்போ காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுலேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இந்த ஒய் மட்டும் இல்லை. அப்போ காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ரைட்டு. ஸோ சி ஆப்ஷன் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான கொஷின், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா 5 1/2னா இது அப்படியே கிராஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த 1 ஆட் பண்ணிக்கணும் ரைட்டா? ஸோ 2 10 10 1 11. ஸோ 11/2ன்னு வரும். ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து 11/2. இப்போ வந்து இது வந்து இன்ட்டு இல்லையா? ஸோ அப்போ வந்து இது ப்ளஸ் அப்படியே வச்சுக்கலாம். 3/4 இன்ட்டு 8/9 ரைட்டா? ஸோ 9 1 4 2 8 ரைட்டா? அப்போ 11/2 2/3 அப்படின்னு வருது. ஸோ 11/2 ப்ளஸ் 2/3. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து 6 வந்து எல்சிஎம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த 3 இது கூட பண்ணுங்கள், இந்த 2 இது கூட பண்ணுங்கள். நியூமரேட்டர்லாம் அதேமாதிரி பண்ணலாம் ரைட்டா? ஸோ வந்து இதை 3ஆல் பெருக்குங்க, இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 11 × 3 போட்டிங்கன்னா 33 அப்படின்னு சொல்லி வரும். 33 இது வந்து 2 × 2 4, கீழே வந்து 6ன்னு வரும். அப்போ என்ன வருதுன்னா 37/6 37/6ன்னு வருது. 37/6னா நான் 6 36 மீதி 1 ரைட்டா? ஸோ அப்போ 6 36 மீதி 1, அப்போ 6 1/6ன்னு வரும். ஸோ அப்போ வந்து பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். இங்கே போட்டு பார்த்தவங்க வேறு மாதிரி போட்டிருக்காங்க, இது வந்து தப்பு ரைட்டா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைக்கிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன இருக்கலாம்? ஃபார்முலா தேவையில்ல, 10% சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள். ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு ரைட்டா அப்படி மைனஸ் பண்ணுங்கள். அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதோட உண்மையான ரேட் என்னன்னு கிடைச்சிடும் இல்லையா? ஸோ 1,62,000 இதுலேருந்து ஒரு ஜீரோ எடுத்தாச்சு. அப்போ 2 ஜீரோ வருமா? 2 ஜீரோ 2 2 6 1 ரைட்டா? ஸோ 16,200 இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 16,200 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1,4,5,8,0 அப்படின்னு வரும். அதாவது 1,45,800 வரும். 1,45,800 இதை வந்து மைனஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேட்டு இதுலேருந்து 10% கழிச்சிடணும். அப்போ ஒரு ஜீரோவை எடுத்துருங்க. இந்த ஒரு ஜீரோ எடுத்துகிட்டு இது அப்படியே வந்து இது கூட அதாவது 14,580 கழிச்சிருங்க ரைட்டா? அது ஃபார்முலாவே தேவையில்லை. 14,580 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா இந்த 1,45,800 கழிக்கணும் ரைட்டா? ஸோ போட்டு பார்க்கலாம். 1,45,800 ரைட்டா? ரைட். இதில் வந்து 10% சொல்லிட்டாங்க. ஒரு ஜீரோ நம்ம எடுத்துடணும். அப்போ 0 8 5 4 1 14,580 மைனஸ் பண்ணணும். அப்போ ஜீரோன்னா 0 0ல் 8 போகுமா? போகாது. கடன் வாங்குங்க. அப்போ 10ன்னு வந்துடும். இந்த இதில் 7ன்னு வந்துடும். ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ அடுத்தது இங்கே 7 இருக்குது. 7ல் 5 போனால் அதுவும் 2. இங்கே 5ல் 4 போச்சுன்னா 1. 4ல் 1 போச்சுன்னா 3. அடுத்தது 1. அப்போ என்ன வருதுன்னா 1,31,220ன்னு வருது. 1,31,220 எங்கே இருக்குது? டி ஆப்ஷனில் இருக்குது ரைட்டா? ஸோ அப்போ டி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர்.
1,31,220. ஸோ டி ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தால் இருந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இது என்னென்னா, நீங்கள் வந்து அப்படியே வந்து இதில் ஆப்ஷன்லேருந்து கூட போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து 7% போட்டு 2 வருஷத்துக்கு என்ன வட்டி வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி கண்டுபிடிச்சி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சுன்னா நம்ம உடனே அதை எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ பாருங்கள். இப்போ பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் 7% கொடுத்துருக்காங்க. அந்த 7% அப்ளை பண்ணி பார்க்குறேன். ரைட்டா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அப்ளை பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் வந்து 1 or 2லேயே வந்து கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ பார்க்கலாம். இப்போ 48,000 பிஎன் என்னன்னா 2 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்துட்டான். அப்போ வந்து இது வந்து நம்ம வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து தனியாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/12 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? 3/12 ஏன்னா வந்து வருஷத்துக்கு 12 மாதன்றதுனால 3/12 இதை அடிச்சிடலாம். ஓர் மூவ் இது நாம பண்ணணும். அப்போ 2 1/4 வருது. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ நார்மலாக மாற்றினா 4 2 8 4 2 8 8 1 9. அப்போ 9/4 வருது. அப்போ இந்த இதில் 9/4. ரைட்டா? ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ஆர்டினரி ஃப்ராக்ஷனாக இயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. பிஎன்ஆர் ஆறுன்றது நீங்கள் 7%ன்னு அப்ளை பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ டிவைட் பை 100 அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட்டா? 0 கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 4 கூட கேன்சல் பண்ணலாம். 1 4 2 8 ஒரு 0. 120 × 9 × 7 வருது. ரைட்டா? ஸோ 120 × 9 × 7 வருது. ஸோ பார்த்தீங்கன்னா 120 9 63 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 120 × 63 அப்படின்றத நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 120 × 63 போட்டிங்கன்னா உங்களுக்கு 7,560 வரும். ஸோ 7,560 இது வந்து வட்டி. 7,560ன்றது வட்டி. ரைட்டா? ஸோ இது வந்து அசலோட கூட்டி பாருங்கள். 48,000 7,560. ரைட்டா? ஸோ இப்போ 0 6 5 8 8 16 ஒன்று கம்மியாகுதா? அப்போ ஒரு 5 மீதி 1 5 வந்துருச்சா? 55560 கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த தொகை வந்து கொடுத்தாச்சு. 55,560 வந்துடுது. அப்போ கண்டிப்பாக 7% என்பது ஆன்சர். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடுது. அப்போ இதுக்கு வந்து ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 7% என்பதே சரியான ஆன்சர். ஓகே, ஆப்டிடியூட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். குரூப் 1 எக்ஸாம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மொத்தம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, இல்லை இப்படி வராது, வேறு மாதிரி வரும், ஆன்சர் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் இதில் 2 ஆன்சர் வந்து மாறுபட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஆன்சர் வருது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 3:2 வரல. ரைட்டா? ஸோ எனக்கு என்ன வந்ததுன்னு இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7:4 அப்படின்னு தான் எனக்கு வந்தது. ரைட்டா? 7:4 வந்தது. உங்களுக்கு என்ன வருதுன்றது சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட வந்து அப்ஜெக்ஷன் இருந்தது நான் வந்து நடத்தும் போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.